வெள்ளிக்கிழமை 8/3/2025 சர்வதேச ரீதியாக கொண்டாடப்படும் மகளிர் தினத்தை சிறப்பிக்கும் பொருட்டு மட்டக்களப்பு சின்ன உப்போடையில் அவதரித்து தனது பல்வேறு கஷ்டத்தின் மத்தியில் உயர் கல்வி பயின்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு தேர்வாகி கிறிஸ்தவ நாகரிகத்துறையில் முது தத்துவமானி பட்டத்தை தனது இளவயதில் நிறைவு செய்த மட்டக்களப்பின் முதற் பெண்மணியாக வீறுநடை போடும் ஜேசுராசா ஹெரோசினியை தென்றலின் தேடல் வாயிலாக வெளிக்கொணர்வதில் தென்றல் செய்திகள் பெருமை கொள்கின்றது. இந்நிலையில் அவர் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வழங்கிய சிறப்பு கவிதையையும் தென்றலோடு தவள விடுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மங்கையராய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்பதற்கிணங்க சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாடுகின்ற பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எனது மனமார்ந்த மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த சர்வதேச பெண்கள் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெருமை கொள்கின்றேன். என்னுடைய பெயர் ஜேசுராசா ஹெரோசினி. நான் மட்டக்களப்பு மாவட்டத்துல பெரியோப்படை என்ற கிராமத்துல வசித்து வருகின்றேன். என்னுடைய கல்வி வாழ்க்கையானது நான் ஓயலை திரேசா புனித மகளிர் வித்தியாலயத்திலேயும் ஏஎல்ஐ மகாஜனை கல்லூரியிலையும் கல்வி புரிந்தேன். அதே போல பல்கலைக்கழக வாழ்வில் நான் 2013ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்டேன். அதுவும் கிறிஸ்தவ நாகரிகத்துறையில் கல்வி பயில அது 4 வருடங்கள் கல்வி பயின்று அதன் பின் மாஸ்டர் அந்த பட்டத்தினை பெற்றுக்கொள்வதற்காக அதையும் 1 வருடம் கற்றுக்கொண்டேன். பின்னர் முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்டதன் காரணமாக பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக அதுவும் உதவி விரிவுரையாளராக நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல பணிபுரிந்தேன். பின்னர் அதனை தொடர்ந்து முதுமையில் மாணி பட்டத்தினை பெற்றுக்கொள்வதற்காக 2 வருடங்கள் முழுவதுமாக கடின உழைப்புடன் பாடுபட்டு இந்த பட்டத்தினை நான் பூர்த்தி செய்தேன். இந்த முது தத்துவமானி பட்டத்தினை பெற்றுக்கொள்வதில் பல்வேறு பாடுகள் சவால்களை நான் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அதிலும் குறிப்பாக பொருளாதார நிலை என்பது ஒரு மிகவும் கடினமான பகுதியாக அந்த சூழல் இருந்தது. காரணம், அப்பாவை இழந்ததன் காரணமாக எங்களுக்கு யாரும் உதவி செய்ய இல்லாத ஒரு சூழல்ல பலருடைய நலன் விரும்பிகள் மற்றும் வெளிநாட்டுல இருப்பவர்கள், அதே போல ஆசிரியர்கள் சரி, பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சரி, பலருடைய கரங்கள் தான் என்று இந்த பட்டத்தினை நிறைவு செய்வதற்கு உதவி புரிந்த ஒன்றாக இருக்கின்றது. இந்த சமயத்தில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய அந்த பணம் மற்றும் ஒரு பக்க பலமாக இருந்த ஒரு நிலை இல்லாமல் இருந்திருந்தால் இன்று இந்த நிலையை அடைந்திருக்க முடியாது. மற்றும் ஒரு விதத்துல என்னுடைய அம்மாவையும் நான் இந்த இடத்துல குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஒருவருக்கு 2 கண் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. அதே போல்தான் என்னுடைய இந்த கல்வி வாழ்க்கையில அந்த இலக்கை அடைய வேண்டும் என்பது சிறு பருவத்தில் இருந்து, அதிலும் குறிப்பாக விரிவுரையாளராக ஆக வேண்டும் என்பதே என்னுடைய இலக்கு, ஒரு லட்சியமாக இருந்து வந்தது. அதை நோக்கிதான் நான் சிறு பராயத்திலிருந்து கல்வியை மிகவும் ஆர்வமுடன் கற்ற ஒரு மாணவியாக இருக்கின்றேன். எப்பொழுதும் 1ஆம் இடம்தான் நான் வருவேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 2ஆம் இடம் என்ற ஒரு இடத்துக்கே நான் செல்லவில்லை. அந்த ஆர்வம், அந்த ஊக்கத்தை எனக்கு தந்தது என்னுடைய அம்மா. பல்வேறு சவால்கள் இருந்தாலும், பணபலம் சரி, பல்வேறு நிலைகள்ல தடைகள் ஏற்பட்டாலும் எங்களால, அதுவும் இங்கிருந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று கல்வி கற்றுக்கொள்வது என்பது இலகுவான விடயம் அல்ல. வீடு வாடகை காசு பணம் கொடுக்க வேண்டும், புத்தகங்கள் போட்டோகாப்பி எல்லாம் பண்ண வேண்டும், லைப்ரரிக்கெல்லாம் செல்ல வேண்டும், போக்குவரத்து செலவுகள், அதே போல உணவு செலவுகள் என்பது மிகவும் பாரிய ஒரு நிலையில இருந்தது. அந்த நேரத்துல நீங்கள் உங்களுடைய இலக்கை அடையுங்கள், அதற்காக நான் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று கூறி இன்று வரை என்னுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அம்மாவுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்று நான் வெறுமனே பட்டம் என்றுதான் சொல்கின்றோம். அந்த பட்டத்திற்கு உரித்துடையவரே என்னுடைய அம்மா என்று சொல்வதில் நான் பெருமை அடைகின்றேன்.
இந்த முதுமையில் மாணி அல்லது முது தத்துவமானி பட்டத்தினை பெற்று கொண்டிருக்கின்ற இந்த பட்சத்துல என்னுடைய இலக்கை நான் அடைந்து விட்டேன் என்று இதோடு நின்றுவிட போவது இல்லை. இந்த கல்வியினுடைய அடுத்த அடித்தளமாக இருப்பது விரிவுரையாளர் என்ற ஒரு நிலை. அதிலும் குறிப்பாக இந்த இலக்கை அடைவதற்கு இப்பொழுது முதல் அடித்தளமாக மட்டக்களப்பு மறை மாவட்டத்துல ஜோசிவா சிறையியல் கல்லூரியினுடைய விரிவுரையாளராக இன்று தற்சமயம் நான் மாணவர்களுக்கு கல்வி கற்று கொடுத்து வருகின்றேன். எதிர்காலத்துல அதிலும் மிக விரைவில் அந்த தன்னம்பிக்கையோட நான் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விரிவுரையாளராக வருவேன் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த முது தத்துவமானி பட்டத்தினை பெற்றுக்கொள்ள பல வகையிலும் உதவி புரிந்த பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், அதிலும் குறிப்பாக பல்கலைக்கழக வாழ்வுல ரொஹான் ஃபாதர், அதே போல பிளேந்திரன் ஃபாதர், வினிமிஸ், ரவி ஃபாதர் போன்றவர்கள் என்னுடைய கல்வி அடைவை உயர்த்துவதில் மிகவும் மும்முரமாக செயற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதைத்தான் சொல்வார்கள், ஒரு மாணவர்களுடைய ஆற்றலை இனங்காண்பது அந்த விரிவுரையாளர்கள், ஆசிரியர்களுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. அதோடு நின்று விடாமல் என்னை இந்த ஒரு அளவுக்கு நீங்கள் கல்வியில உயர வேண்டும், சிறந்த ஒரு கல்விமானாக அதுவும் மட்டக்களப்புல நீங்க உயர்ந்து செல்ல வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை நிறைவேற்றிய பங்களிப்பு அவர்களை சாரும். அதே போல் ஏனைய நலன் விரும்பிகள், பணம் சரி பொருள் சரி மனதார வாழ்த்துக்களை கூறிய அனைவருக்கும், அதே போல் எல்லாவற்றுக்கும் முதலாக இந்த ஒரு திட்டத்தை, என்னுடைய விருப்பம் இருந்தாலும் கூட என்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஊட்டிய அந்த இறைவனுக்கு நான் முழுமுதற் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மட்டக்களப்பு மறை மாவட்டத்திலேயே இள வயதுல முதலாவது முது தத்துவமானி பட்டத்தினை பெற்றுக்கொண்ட மாணவி என்பதுல நான் எவ்வளவு பெருமைப்படுகின்றனோ அந்த அளவு பெருமைப்படுவதற்கான இன்னொரு காரணம், ஏனையவர்களுக்கு நான் ஒரு ரோல் மாடலாக முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று நான் இந்த அளவு படித்ததற்கு எனக்கு எவ்வாறு பலர் முன்னுதாரணமாக இருந்தார்களோ அதே போல இனி வருகின்ற எதிர்கால மாணவர்களுக்கு நான் ஒரு ரோல் மாடலாக முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கின்றது. இன்று நான் எவ்வாறு இந்த நிலையை அடைந்தேனோ அதே போல உங்களாலும் கல்வியை கற்று சிறந்த கல்விமானாக இந்த சமூகத்துல இருந்து பலருக்கும் பயன் அளிக்கக்கூடிய வகையில நீங்க செயற்பட வேண்டும். அதே போல கல்வி என்பது குறிப்பிட்ட ஒரு பாடத்தை, அதுவும் நான் கிறிஸ்தவ நாகரிக துறையில் கற்றதோடு மாத்திரமல்லாமல் கல்வி மனிதநேயத்தை, கல்வி கற்றோம், இந்த பாடத்திட்டத்தை கற்றோம், பரீட்சை புள்ளி எடுத்தோம் என்பது அல்ல, நாங்கள் கற்றுக்கொண்ட கல்வியானது பிறருக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நாங்கள் இந்தளவு உயர்ந்திட்டோமே, இவ்வளவு படித்திட்டோமே என்ற ஒரு மமதை, அந்த ஆணவம் எப்பொழுதும் வந்துவிடக் கூடாது. அதோட இந்த கல்வியானது எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒன்று மனித நேயம், கீழ்ப்படிவு, அதே போல நம்பிக்கை என்பதையும் இந்த கல்வியானது எங்களுக்கு ஊட்டி தருகின்றது. எனவே மாணவர்களாகிய நீங்களும் இந்த சமூகத்துல, அதுவும் மட்டக்களப்பு மறை மாவட்டத்துல பல்வேறு துறைகள்ல இன்னும் முன்னேற வேண்டிய நிலை காணப்படுகின்றது. ஒப்பீட்டளவில் இலங்கையில பார்க்கிற பட்சத்துல இருந்து யாழ்ப்பாணம், வவுனியா அப்படியெல்லாம் எல்லா மாவட்டங்களும் சிறந்த ஒரு கல்வியில வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற ஒரு தருணத்துல எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறைகள்ல சிறந்த கல்விமானாக மிளிர்கின்ற நேரத்துல எதிர்காலத்துல இந்த மட்டக்களப்பும் ஏனைய மறை மாவட்டங்களை போல பிறருக்கு முன்மாதிரியான கல்விமான்களை உருவாக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனது கணவன் இறந்த பின் மகள் உயர் படிப்புக்காக சென்றிருந்தாள். அதன்படி அவ மேலும் சித்தி அடைஞ்சு விட்டாவு. மேல் படிப்புக்காக படிச்சு முடிஞ்சிட்டு இப்ப அவ எனக்கு எடுத்து தந்த முதல் சந்தோஷம் வெற்றியாக இருக்கிறது. அதன்படி அவைக்கே நான் என்ற தியாகத்தை கொடுத்த நான்
எல்லாத்தையும் கொடுத்து இப்ப அவ எனக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை வெற்றியை தந்திருக்கிறாவோ. இதை விட எனக்கு வேறு சந்தோஷமும் ஒன்றும் இல்லை. உன்னால் முடியாதது எதுவும் இல்லை, உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. ஒரு பெண்ணாய் இருப்பதில் பெருமிதம் கொள், ஒரு பெண்ணாய் இருப்பதில் பெருமிதம் கொள். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். அன்பும் அறிவும் கொண்ட ஒரு சக்தியாக திகழும் உனக்கு, அன்பும் அறிவும் கொண்ட ஒரு சக்தியாக திகழும் உனக்கு இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். உலகை அழகாக்கும் உனது புன்னகையும் சாதிக்கும் துடிப்பும் என்றும் தொடரட்டும். உலகை அழகாக்கும் உனது புன்னகையும் சாதிக்கும் துடிப்பும் என்றும் தொடரட்டும். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். நீயே உனக்கு உத்வேகம், நீயே உனக்கு உத்வேகம். உனது கனவுகளை நோக்கிய பயணத்தில் என்றும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உனது கனவுகளை நோக்கிய பயணத்தில் என்றும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மென்மையும் வலிமையும் இணைந்த ஒரு அதிசயம் நீ, மென்மையும் வலிமையும் இணைந்த ஒரு அதிசயம் நீ. தடைகளை உடைப்போம், தடைகளை உடைப்போம், சிகரம் தொடுவோம். தடைகளை உடைப்போம், சிகரம் தொடுவோம். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். உலகை காக்கும் உன்னத சக்திக்கு என் அன்பு கலர்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். தடைகளை தகர்த்து சிகரங்களை தொடும் உங்களின் விடாமுயற்சிக்கு இந்த நாள் சமர்ப்பணம். தடைகளை தகர்த்து சிகரங்களை தொடும் உங்களின் விடாமுயற்சிக்கு இந்த நாள் சமர்ப்பணம். நீங்கள் ஒரு வெற்றியாளர் மட்டுமல்ல, நீங்கள் ஒரு வெற்றியாளர் மட்டுமல்ல, பலருக்கு முன்மாதிரிகையும் கூட. சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். புயலை கண்டு அஞ்சாமல், புயலை கண்டு அஞ்சாமல், அதையே கருவியாக கொண்டு முன்னேறும் உங்கள் தைரியம் போற்றுதற்குரியது. புயலை கண்டு அஞ்சாமல், அதையே கருவியாக கொண்டு முன்னேறும் உங்கள் தைரியம் போற்றுதற்குரியது. உங்கள் பலமே உங்கள் பேரழகு, உங்கள் பலமே உங்கள் பேரழகு. இந்த உலகம் மாற வேண்டுமென்றால், இந்த உலகம் மாற வேண்டுமென்றால் உங்களை போன்ற வலிமையான பெண்களின் குரல் இவ்வுலகில் ஒலிக்க வேண்டும். இந்த உலகம் மாற வேண்டுமென்றால் உங்களை போன்ற வலிமையான பெண்களின் குரல் ஒலிக்க வேண்டும். உங்கள் கனவுகள் நனவாகட்டும், உங்கள் அதிகாரம் தலைக்கட்டும். யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள், யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்கள் தனித்துவமே உங்கள் ஆயுதம், உங்கள் தனித்துவமே உங்கள் ஆயுதம். ஒரு பெண்ணாய் இருப்பதில் பெருமிதம் கொள்ளுங்கள், ஒரு பெண்ணாய் இருப்பதில் பெருமிதம் கொள்ளுங்கள். அன்பால் உலகை ஆளும் அரசிகளுக்கு இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். உங்கள் ஒவ்வொரு தியாகமும் சாதனையும் இந்த உலகை இன்னும் அழகாக்குகின்றது. இவ்வாறான நிலையில் சாதனை பெண் ஜேசுராசா ஹிரோசினியின் வெற்றி பயணம் மேலும் தொடரட்டும் என சர்வதேச மகளிர் தினத்தில் தென்றல் செய்திகள் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது.